நீங்கள் வந்து வில்வம்ங்கிற ஒரு மூலிகை வந்து மிகச்சிறந்த மூலிகை. நீங்கள் வந்து வில்வம்ங்கிறது வந்து சிவன் கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. நீங்கள் சிவன் வந்து மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு நம்ம வந்து இந்து சமயம் வந்து சொல்கிறப்ப, முதன்மையான கடவுள்னு சொல்கிறப்ப, சிவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மூலிகை வந்து எப்படிப்பட்ட ஒரு நோயை தீர்க்கக்கூடியதில் முக்கியமான இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால், புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை. புண்கள், கோபம் அல்லது கோபம், நெருப்பு, இதை வந்து தணிக்கக்கூடிய ஒரு மூலிகை. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய புற்று, அந்த காயங்கள், கட்டிகள், இதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகைகளில் புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் வில்வத்துக்கு இருக்குது. வில்வத்தை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், வந்துட்டா எப்படி எடுக்கணும், இல்லை வராமல் இருக்கிறதுக்காக எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், வந்தவங்க, இந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு வில்வ பொடி நம்ம கடைகளில் கிடைக்கும். வில்வ இலை பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னு சொன்னால் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன், 2 டம்ளர் தண்ணி, காலை மாலை 2 வேளை 1/2 டம்ளர் அளவுக்கு சுண்ட வைக்கணும், வடிகட்டணும். வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான சூடில் வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கிறப்ப கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எடுத்த உடனே ஒரு நோய் வந்துடுச்சு, ஒரு 4 நாள் சாப்பிட்டேன், 5 நாள் சாப்பிட்டேன், என்ன சரியாயிடுச்சா அப்படிங்கிற நமக்கு ஐயம்னா, நீங்கள் நீங்கள் மருத்துவரினுடைய வழிகாட்டுதலில் வேறு மருந்துகள்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மருந்து எடுக்கிறதுனால ஏதாவது நமக்கு பாதிப்பு வந்துடுமா, அல்ல இந்த மருந்து எடுத்துக்கிட்டு அந்த மருந்து எடுக்கிறதுனால அந்த மருந்துக்கு இந்த மருந்துக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி பயம்லாம் ஒன்றும் தேவையில்லை.